ரிஷப ராசி. ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ல் சனி, ராகு, கேது, குரு எல்லா டிரான்சிட்டுமே ஆல்ரெடி தனித்தனியாக நம்ம பார்த்ததில் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட் தான் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1 இயர் அப்படின்னு வச்சுப்போமே. 2025 மேலேருந்து இந்த டிரான்சிஷனுடைய ஒரு காம்போ பேக் வந்து எப்படின்னா 2026ல் மே வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரஃபாக வச்சுப்போம். ரிஷபத்துக்கு நம்ம வந்து பார்க்குறதுன்னா இப்போ 20 வயது அப்படின்னா என்ன அவங்களுடைய நோக்கம்? படிப்பு, மேல் படிப்பு, ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நான் அரௌண்ட் 20 தான் சொல்கிறேன். அரௌண்ட் 20 23, 24 கூட வச்சுப்போம். இல்லை இந்த பக்கம் 18. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரௌண்ட் 20ஸில் உள்ளவங்களுக்கு அவங்களோட எஜுகேஷன், அவங்களுடைய வெளிநாடு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, திருமண வாய்ப்பு, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்துரும். அது மாதிரி நேரம் தான் இப்போ உள்ள நேரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இதே 30 வயசு, அரௌண்டு 30s, 30ல் இருக்கீங்க, ஆண் அல்லது பெண், கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை கல்யாணம் ஆகலை, ஆகாதவங்களுக்கு ஆகிற வாய்ப்பு கூட வரும். சப்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து குழந்தை, அடுத்து வந்து ஒரு வீடு வாங்கணும், அடுத்து வந்து கொஞ்சம் ஃபாரின் போகணும், அடுத்து வந்து கொஞ்சம் பணம் நல்லா வரணும், அதுக்கேற்ற நல்ல ஜாப் வேணும், ஜாப் ஷிஃப்ட் ஆகணும், நல்ல ஒரு இன்கம் வேணும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே ஃபேவராக இருக்கிற ஒரு நகர்வாக இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஐடியா வரும். அதுக்கு ஒரு நல்ல நேரமா? எஸ், அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும். ரிஷபத்துக்கு அந்த மனநிலை அப்படி கொடுக்கும். சரி, கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் டூர் பண்ண வைக்கும். சினிமாவில் உள்ளவங்களுக்கு ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட, ஏன்னா ரிஷபத்துக்கே அந்த கலைக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால ஸோ ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் வந்து ஈஸியாக உள்ள நுழைய வைக்கும். அதில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், அதில் பெரிய இன்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஷாப் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ண வைக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ரிஷபத்தில் சேர்ந்தவங்களுக்கு. ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஜுவல்லரி, அதில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸு, ஷாப்ஸு, ஹோட்டல்ஸு, கஃபிடேரியா இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ஏன்னா ரிஷபம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. பிராண்டட் ஐட்டம்ஸு, ஒரு மாதிரி ஒரு க்ளோதிங், அப்பேரல்ஸ் எல்லாமே இந்த சுக்ரன்னாலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிராண்டு, ஒரு லுக்கு, ஒரு லக்ஸுரி, பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் வந்து கொடுக்குறது தான். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிச்சிடும். சரி, சப்போஸ் நீங்கள் ஒரு 40 வயசு மிடில் ஏஜ் மேன், நீங்கள் ஒரு பெண் 40 வயது, அப்போது மிடில் ஏஜ் விமன் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்? குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும், நல்ல ஸ்கூலிங், அவங்களுக்கு நல்ல சப்போர்ட், அவங்களுக்கு இப்போவே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சிடணும், இல்லை பரம்பரையாக இருக்கிற பாகப்பிரிவினை சொத்தெல்லாம் கரெக்டாக நம்ம ஷேர் டிவைட் பண்ணிடலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம், ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம், இல்லை ஃபாரினில் ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ஓடும். ஹெல்த் ரிலேட்டாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சரி பண்ணிடலாம், ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் தோணும். ஒரு சிலர் 2வது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக முதல் திருமணம் சரியாக வரலன்றவங்க செகண்ட் லைஃப்காக பிளான் பண்ணுறவங்களும் உண்டு. இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும், இதெல்லாமே ரிசல்ட்டை கொடுத்துரும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்.